வணக்கம். ஸ்ரீமத் பாகவதங்கிற ஒரு மிகப்பெரிய ஞான சமுத்திரத்திலிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விய இன்னைக்கு நாம அலசப் போறோம். வாங்க, ஆன்மீக அறிவோட சாராம்சத்தை தேடி ஒரு பயணத்தை நாமளும் தொடங்குவோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கீங்க. அங்க ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு புத்தகத்தை படிக்க மட்டும்தான் நேரம் இருக்கு. எதை எடுப்பீங்க? இது ஏதோ நமக்கு மட்டும் இருக்கிற குழப்பம் இல்ல. இதே கேள்வியதான் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மகா முனிவர்கள் தங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கிற இடம் நைமிசாரண்யம், ஒரு புண்ணிய பூமி. அங்க கூடின முனிவர்களுக்கு ஒரு பெரிய சவால். வேதங்கள், உபனிஷதங்கள், புராணங்கள்னு சாஸ்திரங்கள் ஒரு கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு கிடக்கு. ஆனா நாம வாழ்ற இந்த கலியுகத்துல மனுஷங்களோட ஆயுளும் ரொம்ப கம்மி, மனச ஒருநிலைப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டம். இவ்ளோ பெரிய ஞானத்தை எப்படி உள்வாங்கிக்கிறது? இதுதான் அவங்களோட மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. அவங்களோட இந்த குழப்பம் ஒரு அழகான ஸ்லோகமா வெளிப்படுது. அது வெறும் கேள்வி மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக தாகம். அந்த முக்கியமான ஸ்லோகத்தை இப்ப நாம கேட்கலாம். பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகஷः அத்தः சாதோரத்ரயத் சாரம் சமுத்ரத்ய மனிஷயா ப்ரூஹி பத்ராய பூதானாம் ஏனாத்ம சுப்ரசீததி. 11. இந்த ஸ்லோகம் கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம், ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அது வெறும் அறிவை மட்டும் கேட்கல, அதுக்கும் மேல ஒண்ணு கேக்குது. அது என்ன? வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. விஷயத்தோட மையமே இங்கதான் இருக்கு. முனிவர்கள் வெறும் தகவல்களை கேட்கல, அவங்க கேக்குறது சாரம், அதாவது எல்லாத்தோட எசன்ஸ். சரி, அந்த சாரம் என்ன பண்ணணுமா? ஆத்மாவுக்கு சுப்ரசீதத்தை கொடுக்கணுமா, அதாவது முழுமையான ஆழமான ஒரு திருப்திய தரணும். பாத்தீங்களா, இது எவ்வளவு ஆழமான ஒரு கோரிக்கைன்னு? இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, அந்த முனிவர்கள் இப்படிதான் கேக்குறாங்க. ஓ ஞானியே, சாஸ்திரங்கள் கணக்கில்லாம இருக்கு, அத்தனையும் கத்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஆயுள் இல்ல. அதனால உங்க ஞானத்தால எல்லாத்தோட சாரத்தையும் பிழிஞ்செடுத்து அது எல்லா உயிர்களுக்கும் நன்மை தர மாதிரி, எங்க ஆத்மாவுக்கு முழு திருப்தியை கொடுக்கற மாதிரி எங்களுக்கு சொல்லுங்க. சரி, இவ்வளவு பெரிய ஒரு கேள்வி வைக்கப்பட்டுருச்சு. இதுக்கு பதில் எங்க இருந்து வரப்போகுது? பாகவதம் இதுக்கு எப்படி பதில் சொல்ல ஆரம்பிக்குது? அதுதான் அடுத்த கட்டம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பதிலுக்கான பாதைய அந்த முனிவர்களே தங்களோட அடுத்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கவனமா கேளுங்க. இந்த ஸ்லோகத்துல அவங்களோட குரலோட தொனி எப்படி மாறுதுன்னு. சூத ஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா. இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. பதில் ஏதோ ஒரு தத்துவமாவோ இல்ல ஒரு விதியாவோ வரல. அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி கை காட்டுது. பகவான நோக்கியும் அவர் எதுக்காக வந்தார் அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கியும் போகுது. இப்ப பாருங்க, இந்த விவாதத்தோட திசையே மாறுது. பகவான், பக்தர்களின் பாதுகாவலர்னு வார்த்தைகள் வருது. அதுலயும் ரொம்ப முக்கியமா சிகீர்ஷ்யா, அதாவது அவர் இந்த உலகத்துல தோன்றியதன் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. அப்போ முனிவர்கள் சூத கோஸ்வாமி கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கறாங்க? ஓ சூதரே, உங்களுக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். அந்த முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் தேவகி வசுதேவரோட மகனா பிறந்தார்? அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன? அதை நீங்க அறிவீங்க, அதை எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? சாராம்சத்தை தேடின பயணம் பகவானோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிற பாதையில சேருது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பு தான் பாகவதத்தோட திறவுகோள். இதோ பாருங்க, அந்த பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. படி 1 ஆத்மாவை திருப்திப்படுத்த ஒரு சாரம் தேவைன்னு உணர்றது. படி 2 அந்த சாரம் வேற எங்கேயும் இல்ல, பரமாத்மாவோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இதுதான் இந்த முனிவர்கள் நமக்கு காட்டுற வழி. பாகவதத்தோட கருத்து இத ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நம்ம ஆத்மா ஆன்மீகமானது. அதனால உண்மையான சந்தோஷம், உண்மையான திருப்தி ஆன்மீகமா மட்டும்தான் இருக்க முடியும். நாம வெளியில தேடுற எந்த ஒரு பௌதிக பொருளாலையும் அந்த வெற்றியிடத்தை நிரப்பவே முடியாது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த முழுமுதற் கடவுளோட நோக்கத்தை நாம தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்மளோட தனிப்பட்ட ஆத்மாவுக்கு ஒரு முழுமையான திருப்தியை தந்துட முடியும்? இந்த புராதனமான ஞானத்துக்கும் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு இந்த கேள்வியோட பதில்ல தான் அடங்கியிருக்கு.